தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெண் அதிகாரிகள் மற்றும் பெண் ஊழியர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய சவுக்கு சங்கர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி திருச்சியில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெண் அதிகாரிகள், பெண் ஊழியர்களை அவதூறாக பேசிய பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது திருச்சி டிஎஸ்பி யாஸ்மின் மற்றும் பல்வேறு பகுதிகளில் பெண் காவலர்களும் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் அவரை கைது செய்ததுடன் அவரது வீட்டில் கஞ்சா வைத்திருந்ததாக கூறியும் போலீசார் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்துள்ளனர். இதனிடையே பல்வேறு துறைகளில் சாதித்து வரும் பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையிலும் இழிவுபடுத்தும் வகையிலும் யூடியூப் நேர்காணலில் பேசிய சவுக்கு சங்கருக்கு தமிழக அரசு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். பெண்களுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு முன் உதாரணமாக சவுக்கு சங்கரும் வழங்கப்படும் தண்டனையை அமைய வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் விதமாக இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் திருச்சி உறையூர் குரத்தெருவில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய மாதர் தேசிய சம்மேளன மாவட்ட செயலாளர் அஞ்சுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேசிய செயலாளர் பத்மாவதி, மாநில செயலாளர் கண்ணகி உள்ளிட்ட பலர் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினர். ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சவுக்கு சங்கருக்கு எதிரான கண்டன முழக்கங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களை சித்தரிக்கும், பெண்களை சித்தரிக்கும், தண்டித்திடு, தண்டித்திடு, கடுமையாக தண்டித்திடு, கடுமையாக தண்டித்திடு, நீதி கேட்டு போராடும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் அனுமதியோம், அனுமதியோம். பெண்களை, பெண்களை இழிவுபடுத்தும், 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 இழிவுபடுத்தும் மோசமான கருத்துக்களை செய்யும் சவுக்கு சங்கரை, சவுக்கு சங்கரை கடுமையான, கடுமையான தண்டனை வழங்கு, தண்டனை வழங்கு. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். முன்பாக எனக்கு முன்னால் தோழர் சொல்லியது போல எஸ்.வி. சேகரா இருக்கலாம், குருமூர்த்தியா இருக்கலாம், இவங்கெல்லாம் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய போது அது வழக்கு தொடரப்பட்டு வழக்கு நடந்து நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. அதற்கு பின்னால காரணம் ஒட்டுமொத்த பணி புரிகின்ற பெண்களை அவமானப்படுத்துகிற, பெண்களை கேவலப்படுத்துகிற, பெண்களை அசிங்கப்படுத்துகிற ஒரு மோசமான இந்த நடவடிக்கையை பெண்களுக்காக போராடுகின்ற அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என்ன செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் குரலுக்கேற்ப இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். காவலர்களுக்கு இணை